ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்குது ரெசிப்ட். ரெசிப்ட் பாத்தீங்கன்னா கேஷ் உள்ள வருது என்ட்ரி போடுறோம். இதுக்கான ஷார்ட்கட் கீ வந்து F6. இதுல யாரை டெபிட் பண்ணணும்னா கேஷ் ஆர் பேங்க்கை டெபிட் பண்ணிக்கணும். டிஆர் கேஷ் ஆர் பேங்க் டு பி டெபிட்டட். சிஆர் வந்து கிவர் டு பி கிரெடிட்டட். இப்போ கேஷ் வந்து நமக்கு வந்து கேபிட்டல் கொடுக்குறாரு. இப்போ ஒரு கம்பெனிக்கு பிஸ்னஸ்க்கு பணம் கொடுக்குறவர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் தான் வந்து கேபிட்டல். இப்போ அவர் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் அதை அக்கௌண்ட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ அவர் 1 lakh கொடுக்குறாரு, 1 lakh கேஷாக கொடுக்குறாரு, நம்ம அக்கௌண்ட் பண்ணுறோம். அப்போ கேபிட்டல் நரேஷன் தேவையில்லை இதுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ட்ரி கண்ட்ரோலே கொடுத்தா செய்வேன். இப்போ மறுபடியும் கேஷ் என்ட்ரி போடுறேன். இப்போ கேபிட்டல் கொடுக்குறாரு. ஸோ இப்போ வந்து ஒரு 10 lakhs கொடுக்குறாரு கேஷாகவே. இதை நான் அக்கௌண்ட் பண்ணுறேன். ஸோ கேபிட்டல். இப்போ அதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவர் த்ரூ பேங்க் மூலமாக நமக்கு செக் கொடுக்குறாரு. எந்த பேங்க்ல நம்ம டெபாசிட் பண்ண போறோமோ அந்த பேங்கை முதல்ல எடுத்துக்கணும். அந்த பேங்கை டெபிட் பண்ணிக்கணும். யார் கொடுக்குறாரு கேபிட்டல்? செக் யார் கொடுத்தாலும் நம்ம எந்த பேங்க்ல போட போறோமோ அந்த பேங்கை முதல்ல செலக்ட் பண்ணி அதை டெபிட் பண்ணணும். டெபிட்டுக்கு அதை செலக்ட் பண்ணணும். யார் கொடுக்குறாங்களோ அவங்களை கிரெடிட் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ கேபிட்டல் கொடுக்குறாரு. இப்போ வந்து அவர் ஒரு 1 crore கொடுக்குறா வச்சுப்போம். அப்போ செக்காக கொடுக்குறாரு. த்ரூ செக்னும் போது எந்த பேங்க்லன்னா எல்லாம் போட்டுட்டோம். இப்போ இந்த டயலாக் பாக்ஸ் வரும். இது செக்கா டிடி அதுவே கேட்கும். அதுவே செலக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர்ன்றதை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பேங்க் பொறுத்தவரை ஒன்று கேஷை வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லுவாங்க, அப்புறம் செக்கை வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லுவாங்க. இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர்ன்றது அவர் கொடுத்த செக்கோட நம்பர், அதில் இருக்கிற டேட்டு. இப்போ ஏலேருந்து இசட்குள்ளே ஏதாவது ஒரு எழுத நம்ம டைப் அடித்தோம்னா இந்த டயலாக் பாக்ஸ் வரும். இதில் வந்து அவர் பேங்க்கு எந்த பேங்க்கோட செக்கு கொடுத்துருக்காரோ அந்த பேங்க்கோட நேமே இதில் போட வேண்டியதுதான். இப்போ அவர் கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஐடிபிஐ வச்சுப்போம். ஐடிபிஐ அடையார் பிரான்ச். ஸோ கண்ட்ரோல் ஏ. ஸோ கண்ட்ரோல் ஏ. இப்போ மறுபடியும் ஒரு பேங்க் நம்ம வந்து ஒரு செக் கொடுக்காத எப்படி அக்கௌண்டிங் பண்ணுறோம். இப்போ அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்பிஐல அக்கௌண்ட் இருக்கு. எஸ்பிஐல போட போகிறோம். கேபிட்டல் கொடுக்குறேன். கேபிட்டல் வந்து இப்போ ஒரு 2 crore கொடுக்குறாரு. ஸோ இப்போ இதை அக்கௌண்ட் பண்ணுறோம். ஸோ இது பேங்க்னும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த டயலாக் பாக்ஸ் வந்துடும். இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர் அவர் கொடுத்த செக்கோட நம்பர். ஸோ இப்போ அதில் இருக்கிற டேட்டு. இப்போ அவருடைய பேங்க். ஸோ இது வந்து நான் வந்து அவர் இந்தியன் பேங்க் செக் கொடுக்க வச்சுப்போம். இந்தியன் பேங்க் தெனாம்பேட் பிரான்ச் கண்ட்ரோல் ஏ. ஸோ கண்ட்ரோல் ஏ. ஸோ அப்போ ஒரு ரிசிப்ட் பணம் உள்ள வந்தாலுமே நம்ம போக வேண்டிய இடம் ரிசிப்ட். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று. யார் கொடுக்குறாங்களோ அவங்கள கிரெடிட் பண்ணிக்கணும், நம்மளே டெபிட் பண்ணிக்கணும். இதான் ரிசிப்டோட கான்செப்ட்.